அனைவருக்கும் வணக்கம். இப்போ இ-ஆஃபீஸ் மூலிமா தபால் அசிஸ்டண்ட் ஏஎஸ்ஓவுக்கு வந்திருக்கு. அந்த தபாலுக்கு நம்ம இப்போ ஆக்ஷன் எடுக்க போகிறோம். எப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். வெப்சைட்டில் eofficehod4.tn.gov.in அப்படின்னு டைப் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் தட்டினா இ-ஆஃபீஸ் உள்ள ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் இ-ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இ-ஆஃபீஸ் ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் ரிசிப்டில் இன்பாக்ஸ்க்குள்ளே இன்பாக்ஸை கிளிக் பண்ணினா வந்த தபால் டீட்டெயில்ஸ் எல்லாம் அனைத்தும் தெரியும். ப்ளூ கலரில் இருக்கிற ஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணும்போது தபால் ஓப்பன் ஆகும். தபாலை படித்து பார்த்து நம்ம இப்போ ஆக்ஷன் எடுக்க போகிறோம். வந்த தபாலை என்னன்றதை படித்து பார்த்துட்டு இப்போ நம்ம எப்படி ஆக்ஷன்னா புட் இன் எ ஃபைல் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் ஆகிறதுக்கு க்ரியேட் எ ஃபைல் அதை கிளிக் பண்ணும்போது அதில் தமிழ்நாடு.எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி செலக்ட் பண்ணி சீட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனை வேப்பர் ஷீட்டு கேட்டகரி ரிமார்க்ஸை டைப் பண்ணிவிட்டு க்ரியேட் ஃபைல் டு புட்டின் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது கன்ஃபார்ம் கேட்கும். அதில் ப்ரொசீடு அப்படின்னு கொடுத்துட்டு ரிமார்க்ஸில் தபால் ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம டைப் பண்ணி ஓகே கொடுத்தா ஒரு க்ரீன் கலர் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த க்ரீன் கலர் பேஜில் தான் நம்ம நோட் ஃபைல் நம்ம போட போகிறோம். க்ரீன் கலர் நோட் பேஜில் ஆட் க்ரீன் நோட் அதை நம்ம செலக்ட் பண்ணணும். ரைட் சைடில் டிஓசியில் வந்துக்கிற தபாலை நம்ம வியூ பண்ணி பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ப்ளூ கலரில் இருக்கிற ஃபைலை நம்ம டிஓசி கிளிக் பண்ணிவிட்டு ப்ளூ கலரில் இருக்கிற ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா தபால் ரைட் சைடில் வியூ ஆகும். ஃபுல் ஸ்க்ரீன் வேணால் சுவிட்ச் வியூ அப்படின்னு கிளிக் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடில் க்ரீன் கலரில் ஏற்கனவே வேர்டில் போட்டுக்கிற ஃபைலு நீங்கள் அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லை டைரெக்டாகவும் நம்ம டைப் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். இப்போ டைரெக்டாக இவர் டைப் பண்ணி ஒரு நோட் ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இப்போ அந்த நோட் ஃபைலில் ஃப்ளாகிங் வேணும் அப்படின்னா நம்ம கரஸ்பாண்டன்ட் செலக்ட் பண்ணி எந்த பேஜ் வேணுமோ அந்த பேஜை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தா லெஃப்ட் சைடில் அந்த டெக்ஸ்ட் ப்ளூவாக மாறிவிடும். ஓகே கொடுக்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிற டெக்ஸ்ட் ப்ளூவாக மாறிடும். இப்போ அந்த ப்ளூ கலர் இருக்கிற டெக்ஸ்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணும்போது எந்த பேஜ் நம்ம செலக்ட் பண்ணுமோ அந்த பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம ஃபைலை லெஃப்ட் சைடில் ஒரு நோட் ஃபைல் போட்டாச்சு. இப்போ சென்ட் பண்ண போகிறோம். யாருக்குன்னா எஸ்ஓக்கு சென்ட் பண்ண போகிறோம். எடிட் பக்கத்தில் இருக்கிற சென்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டூவில் யாருக்கு நம்ம அனுப்ப போகிறோமோ அவங்க நேம் டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நேம் டெசிக்னேஷன் ஓப்பன் ஆகும். ரிமார்க்ஸை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு டவுனில் இருக்கிற சென்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்ட நோட் எஸ்ஓவுக்கு சென்று விடும். வணக்கம், நன்றி.